இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு 200 போய்க்கலாம். ஓகே, இப்போ 200 போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணும். அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கஃப் இருக்கு இல்லையா, கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணும். நீங்கள் ரெடியூஸ் பண்ண இந்த சவுண்ட் கேட்கல, சவுண்ட் வந்து இந்த லேப்டாப் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது கேட்டே இருக்கும். ஒரு சர்டைன் ரேஞ்சில் வந்துட்டு அது டபுளாக கேட்கும். சர்டைன் ரேஞ்சில் ஃபஸ்ட்டு டபுளாக கேட்கும். அதுதான் வந்துட்டு சிஸ்டோலிக் ப்ரெஷர். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்கே உங்களுக்கு ஒரு டபுள் சவுண்ட் கேட்குதோ சிஸ்டோலிக். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். எக்ஸாம்பிள் 120 வச்சுக்கோங்க. 120ல் இந்த டபுள் சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறமா 110 100 நார்மலாக இருக்கும். எகைன் கீழே 80 கிட்ட வரும்போது சேம் அந்த டபுள் சவுண்ட் கேட்கும். ஓகேவா, தட் இஸ் எ டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கேட்குறது சிஸ்டோலிக், செகண்ட் கேட்குறது டயஸ்டோலிக். ஓகேவா, அப்போ நம்மளோட நார்மல் பிபி வேல்யூ 120/80. ஓகேவா, இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 130 இருக்கலாம். 130/90. இது ஒரு பார்டர் லைன் 130/90 வரைக்கும் இருந்ததுன்னா ஓகே, ஸ்டில் ஓகே, நார்மல். மோர் தென் 130 ஆர் 90 வாட்ச் பாரு. உங்களுக்கே பார்த்தாலும் சரி, செல்ஃபாக பார்த்துக்கலாம். எவ்வளோ வருது? எவ்வளோ? 6. அப்போ 6 × 6 எவ்வளோ? 36 ஆச்சு. அப்டாமல் தானே, 6 எல்லாம் வராது. லீஸ்ட் மூமெண்ட் தான், ரொம்ப மைனூட்டாக தெரியும். இல்லை உங்களுக்கே வச்சு பாருங்க. இங்கே பாருங்க, உங்கள் செஸ்டில் வச்சு பாருங்க. பீத்தில் நீங்கள் பீத்திங் எதுவுமே பண்ண வேணாம். ஜென்ரலாக கை முடிச்சு பாருங்க. நான் ஸ்டெடியாக பாருங்க, நேராக பாருங்க, ரிலாக்ஸாக பாருங்க. யார் கரெக்டாக சொல்லாங்க பார்க்கலாம். 3 எப்படி சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதான் 10 செகண்டில் 3 டைம் இதாச்சா உங்களுக்கு? 6 எவ்வளோ? 6 5 இங்கெல்லாம் அதில் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு? less than 5 ஓகே, less than 5 இருந்துச்சா நார்மல், 5 ஆர் less than 5 ஓகே. மோர் தென் 5 மேலே இருந்துச்சுன்னா வந்துட்டு தப்பாக பார்த்துருக்கீங்க அர்த்தம். ஓகே, 20 வரைக்கும் இருக்கான். 20க்கு மேலே போச்சுன்னா 20 மேலே போச்சுன்னா டேக்கி பண்ணி ஆகிடும். ஓகேவா, ரொம்ப 10 செகண்ட்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 3 or 4 தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. தென் சேச்சுரேஷன் எப்படி பார்ப்போங்க? பல்ஸ் ஆக்சிமீட்டர், ஒரு செக் ஃபார் பல்ஸ் ஆக்சிமீட்டர். பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டரில் போயிட்டீங்கன்னா ஒரு இது மாதிரி கிளிப் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து சென்ஸ் பண்ணுற மாதிரி இது இருக்கும். ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அது மிடில் ஃபிங்கர் இதோட பல்ப் ரீஜன் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக இது பண்ணி ரப் பண்ணிவிட்டு நம்ம அதை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதை சென்ஸ் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு வேல்யூ இதாகும். ஓகேங்களா, மோர் தென் 90 to 100னா
90 to 100 நார்மல். less than 90 னா desaturated. ஓகேயா? அப்ப என்ன பண்ணுவாங்க? இது மூவ் டு த கிரிட்டிக்கல் கேர். புரிஞ்சுதா? இதுலயே பல்ஸ் ஆக்சிமீட்டர்லயே சேச்சுரேஷன் வரும், அதுக்கு பக்கத்துல வந்து பல்ஸ் வரும், பல்ஸ் ரீட் ஆகும். ஓகேயா? தென் டெம்பரேச்சர். how to assess temperature? பேர் என்ன? அது கன். ஓகே. தென் தெர்மோமீட்டர். முன்னாடியில் பார்த்துருப்பாங்களே ஒரு மாதிரி நம்மளுடைய டங்கில் இல்லை ஆக்சாவில் வைப்பாங்க இல்லையா, அதுவும் இருக்கு. செல்சியஸில் பார்த்தா எவ்வளோ ரேஞ்ச்? நார்மல் ரேஞ்ச் எவ்வளோ? ஃபாரன்ஹீட்டில் பார்த்தா நார்மல் ரேஞ்ச் எவ்வளோ? செல்சியஸோட நார்மல் ரேஞ்ச் எவ்வளோ? ஃபாரன்ஹீட்டில் ஃபாரன்ஹீட்னா வந்துட்டு 98.4. ஓகேவா? செல்சியஸில் போயிட்டீங்கன்னா 37.5 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ்னா 37.5 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்னா வந்துட்டு 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். புரியுதா? இந்த ரேஞ்சுக்கு ஹையர் ஆச்சுன்னா ஃபீவர். ஓகேவா? அதே மாதிரி அந்த ரேஞ்சுக்கு ஹையர் ஆச்சுன்னா ஃபீவர். 38 மேலே போச்சுன்னா ஃபீவர், 99 மேலே போச்சுனாலும் ஃபீவர். ஸோ 98.4 இட்ஸ் கண்டக்டர் 898 மேக்ஸில். ஸோ 0.5னா ஒரு டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, 99 ஆயிரும் இல்லையா? ஓகே, 98.5 மேலே போனாலே 99 கால்குலேட் ஆகும். இப்போ ஃபீவர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எனி டவுட்? வைட்டல்ஸ் புரிஞ்சுதா? வீட்டில் போயிட்டு பண்ணி பாருங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு சிஸ்டர் யாராவது இருந்தால் பண்ணி பாருங்க. ஓகேவா?